அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே, உறவினரே, சொந்தங்களே, பந்தங்களே, பிள்ளைகளுக்காக வரன் தேடிக் கொண்டிருக்கும் பெற்றோர்களே, திருமண வயதில் உள்ள ஆண்களே, பெண்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக உங்கள் அனைவரின் பொற்பாதங்களை வணங்கி காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே அனுதினமும் காலை 6 மணிக்கு உங்களுக்கு ஜாதகங்களை நாங்கள் அனுப்புகிறோம். அதை நீங்கள் பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்டவரிடம் தொடர்பு கொடுத்து கான்ஃபரன்ஸ் கால் மூலம் பேச வைத்து உங்களுக்கு திருமணம் செய்ய எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை ஏற்பாடு செய்யும் என்று கேட்டுக்கொண்டு, எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை சென்னையிலே எக்மோரில் இருக்கிறது. சென்னை வந்தவர்கள் அங்கேயே நேரில் போய் செல்லலாம். வாட்ஸ்அப் மூலமும் நீங்கள் ஜாதகங்களை பதிவு செய்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 99 43 30 66 29. இந்த நம்பருக்கு பார்க்கலாம். எங்களை யூடியூப் சேனல் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை என்று டைப் செய்தால் எங்கள் யூடியூப் சேனலே உங்களுக்கு தேவையான வரன்கள் அதிலே வரும். அதையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே வரன்களை பெற்றோர்கள் நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை உங்கள் உற்றார், உறவினர், சொந்தங்கள், பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் கேட்டுக்கொண்டு, இன்று எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலிலே ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதற்காக எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் மேலாளர் திருமதி தமிழரசி அவர்கள் அரங்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். என்னம்மா, ஜாதகம் அனுப்பிடலாமா? கண்டிப்பா அனுப்பலாம். நான் அனுப்புவோம். இன்னும் முன்னா ஜாதகம், நல்ல ஜாதகம் அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு லோகேஷ், சுத்த ஜாதகம், வீரக்குடி வெள்ளாளர், பரணி நட்சத்திரம், மேச ராசி, மேச லக்கணம், MBBS டாக்டர், உயரம் 178 சென்டிமீட்டர், 13/2/1997 பிறந்திருக்காரு. லண்டன்ல இருக்காரு. சொந்த ஊர் வந்து மதுரை. அப்பா பேரு கபிலன் MS, அம்மா பேரு டாக்டர் மீரா. எதிர்பார்ப்பு டாக்டர், படித்த நல்ல குடும்பம் எதிர்பார்க்கிறாரு. பிறப்பு வரிசை 2, உடன் பிறந்தவர் ஒருத்தர், அண்ணன், அவரும் லண்டன்ல தான் டாக்டரா இருக்காரு. 2 பேருமே லண்டன். நல்ல ஃபேமிலி, நிறைவான வசதி இருக்குது. இவர் பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசையில பிறந்திருக்காரு. 14 வருஷம் 6 மாசம் 2 நாள். சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் எஸ் ரிதீஷ், ராகேது செவ்வாய், வீரக்குடி வெள்ளாளன் ஜாதகம், சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசி, ரிஷப லக்கணம், BBA படிச்சிருக்காங்க, MA படிச்சிருக்காங்க, 5.11 உயரம் இருக்காங்க, 15/1/1993 பிறந்திருக்காங்க. இவங்க துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மாதம் 2,20,000 சேலரி வாங்குறாங்க. சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா சென்னை. அப்பா பையன் திரு கே சுரேஷ்குமார், மைனிங் ஒர்க் பண்ணிட்டு இப்போ ரிட்டையரா இருக்காரு. அம்மா பையன் திருமதி எஸ் ஜெயந்தி, இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க தங்கை மட்டும் ஒருத்தவங்க. இதற்கேற்றாற்போல் வரம் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ரிதீஷ், ராகு ஜாதக, வீரக்குடி வெள்ளாளர். மாசம் 2,20,000 சம்பளம் வாங்குறாரு. இவர் பிறக்கும் போது செவ்வாய் மகாதசையில் பிறந்திருக்காரு. தாயின் வகையில் சென்றது போகின்றது 1 வருஷம் 3 மாசம் 14 நாள். ராகு திசை 18 வருஷம், குரு மகா திசை 16 வருஷம். எனவே இதற்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள்.
உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஹரிஷ் ஜெய்சங்கர், அகமுடிய முதலியார், 12 செவ்வாய், பூச நட்சத்திரம், கடகராசி, சிம்ம லக்கணம், எம்எஸ் படிச்சிருக்காரு. உயரம் 5.10, 28/10/1994 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 60 லட்சம் ரூபாய் சம்பளம், ஒரு மாசம் 5 லட்சம் ரூபாய். கனடாவில் இருக்காரு. சொந்த ஊர் வேலூர். அப்பா பேரு ஜெய்சங்கர், அம்மா பேரு அனிதா, இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1, கூட பிறந்த தங்கச்சி 1, கல்யாணம் ஆயிடுச்சு. வேலூர்ல சொந்த வீடு, திருவண்ணாமலையில நிலங்கள்லாம் உள்ளது இருக்கிறது. இவரு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே சனி மகாதசையில பிறந்திருக்காரு. 6 வருஷம் 4 மாசம் 4 நாள். புதன் மகாதசை 17 வருஷம். கேது திசை நடக்கிறது. கேது திசை 7 வருஷம். இவரு தாயின் வயிற்றில் பிறக்கும் போது சனி மகாதசை தான் பிறந்திருக்காரு. எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் கே யோகலட்சுமி. ராகேது ஜாதகம், துளு வேளாளர் வகுப்பை சேர்ந்தவங்க. மூலம் நட்சத்திரம், தனுசு ராசி, மேச லக்னம். எம்ஏ படிச்சிருக்காங்க. 5.6 உயரம் இருக்காங்க. 31/7/1993 பிறந்திருக்காங்க. இவங்க சொந்த ஊர் புதுச்சேரி. இவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா பெயர் திரு ஆர் கிருஷ்ணராஜ். இவங்க வந்து ஸ்டெக்னோகிராஃபர் ஜிப்பர் பாண்டிச்சேரியில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டாங்க. அம்மா பெயர் திருமதி கே அமுதா ருக்மணி, இல்லத்தரசி. இவங்க அரசு வேலை, தனியார் வேலை, வங்கி வேலை, சுய தொழில் எதா இருந்தாலும் நல்ல குடும்பமா இருந்தா, நல்ல பையனா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான். சொந்த வீடு இருக்கு, நல்ல அழகான பொண்ணு. எதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். உங்களுக்கான இந்த ஜாதகத்துல பேரு யோகலட்சுமி, அழகான பொண்ணு. இதோ பிறக்கும் போதே கேது மகாதசையில பிறந்திருக்கிறாங்க. 6 மாசம் 29 நாள் தாயின் வீட்டு சென்றது போய் நின்றது. சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர மகாதசை 10 வருஷம். எனவே இதுக்கு தகுந்த வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு பாலாஜி, சுத்த ஜாதகம், அகமுடிய முதலியார், உத்திர நட்சத்திரம், சிம்ம ராசி, கன்னி லக்கணம். பிகாம் எம்பிஏ படிச்சிருக்காரு. உயரம் 178 சென்டிமீட்டர். 5/1/1991 பிறந்திருக்காரு. சாப்ட்வேர் இன்ஜினியர். மாசம் 55,000 சம்பளம். சொந்த ஊர் சென்னை தான். ஜாதகர் இருக்கிறது சென்னை தான். அப்பா பேரு தயாளன், அம்மா பேரு இந்திரா, இல்லத்தரசி. நல்ல படித்த பாங்கான ஒரு பொண்ணா வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 2, கூட பிறந்த அக்கா 1, கல்யாணம் ஆயிடுச்சு. சொந்த வீடு இருக்கிறது. இவரு பிறக்கும் போதே சூரியன் மகாதசையில பிறந்திருக்காரு. தாயின் வயிற்றில் சென்றது போக நின்றது 5 வருஷம் 9 மாசம் 27 நாள். சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம், போட்டோ பார்த்து மகிழுங்கள். எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் அடுத்த வரன் பெயர் எம் ஆனந்த். சுத்த ஜாதகம், துளு வேளாளர், அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க. மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, ரிஷப லக்னம். பிஇ படிச்சிருக்காங்க. 5.4 உயரம் இருக்காங்க. 3/8/1989 பிறந்திருக்காங்க. இவங்க சென்னை சொந்த ஊர். ஒர்க் பண்றது நாகப்பட்டினம். இந்தியன் பேங்க்ல வருஷத்துக்கு 17 லட்சத்துக்கு மேல சேலரி வாங்குறாரு. மேனேஜரா ஒர்க் பண்றாரு. அப்பா பெயர் திரு ஏ மாசிலாமணி. இவங்க எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில இருந்து ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆயிட்டாங்க. அம்மா பெயர் திருமதி எம் வசந்தி, இல்லத்தரசி. இவங்க கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, ஒரே ஒரு பையன் மட்டும்தான். சொந்த வீடு இருக்கு, நல்ல அழகான பையன். இது மறுமணம் ஜாதகம். இதற்கேற்றாற்போல் வரன் வைத்திருப்பவர்களுக்கு எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் வாழ்த்துக்கள். இந்த ஜாதகர் பெயர் ஆனந்து. மறுமணம், நல்ல வசதி,
சென்னையில் ஈசிஆர்ல வீடு இருக்குது, டவுனுக்குள்ளலாம் பங்களா இருக்கு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே கேது மகாந்த சில வந்திருக்காரு. 6 வருஷம் 6 மாசம் 5 நாள் இருப்பு. சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம். இவர் மறுபடியும் பேங்க்ல வேலை செய்றாரு. பேங்க்ல வேலை செய்றவங்க எந்த சமுதாயம் இருந்தாலும் பரவாயில்ல, பிசியில சம்பவம்னு சொல்லியிருக்காரு. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எங்களை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்களை எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் இல்லம் தேடி ஜாதகம் என்ற தலைப்பிலே நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் சொந்தங்கள் பந்தங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். திருமணம் என்பது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம். அது நாம் எல்லோருக்கும் ஜாதகங்களை அனுப்பும்போது உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் சேரும். இன்னொரு விஷயம், எங்க எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையில் பதிவு செய்து திருமணம் முடிந்தவர்கள் எங்களுக்கு உடனே தகவல் சொல்ல வேண்டும் என்பது அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் திருமணம் முடிந்த ஜாதகத்தை நாங்கள் விளம்பரம் செய்தால் எங்கள் நிறுவனத்தின் பெயர் கட்டிவிடும். எங்களோடு பதிவு செய்தவர்கள் போன் நம்பர் தரம் பண்ணிக்கிறீங்க, எங்களுக்கு தகவல் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இருந்தாலும் இன்னொரு முறை சொல்கிறோம், திருமணம் நிச்சயிக்கப்பட்டவர் திருமணம் செய்து கொண்டவர்களாம் எங்களுக்கு தகவல் சொல்ல இருக்கிறாங்க என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.